ஓம் சாந்தி. 11/4/2026 காலை முரளி. ஈஸ்வரிய மகா வாக்கியம் மதுபன். தாதிஜி அவர்களின் டைரியிலிருந்து. உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளே, ஞான சொரூப மனநிலையில் நிலைத்திருந்து இந்த மகா வாக்கியங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுதுதான் தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய முடியும். ஓம் சாந்தி. ஒவ்வொரு முயற்சியாளர் குழந்தைகளும் முதல் உள்நோக்கு நிலையை அவசியம் தாரணை செய்ய வேண்டும். உள்நோக்கு முகத்துடன் இருப்பதில் மிகப்பெரிய நன்மை அடங்கி இருக்கிறது. இந்த நிலையின் மூலம்தான் ஆடாத நிலையான தைரியம், பணிவு போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியும். அதாவது சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலையை பிராப்தியாக அடைய முடியும். உள்நோக்கு முகத்துடன் இல்லாத காரணத்தினால் அந்த சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை பிராப்தியாக அடைய முடியாது. ஏனெனில் எந்த மகா வாக்கியம் எதிரில் கேட்கிறீர்களோ அதை ஆழத்தில் சென்று தாரணை செய்யாமல் அந்த மகா வாக்கியம் கேட்டு வெறுமனே திரும்பி கூறும் பொழுது அந்த மகா வாக்கியம் வாக்கியமாக ஆகிவிடுகிறது. யார் ஞானம் நிறைந்த மனநிலையில் இருந்து மகா வாக்கியங்களை கேட்கவில்லையோ அந்த மகா வாக்கியங்களின் மீது மாயையின் நிழல்கள் விழுந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மாயையின் அசுத்த அதிர்வலைகள் நிறைந்த மகா வாக்கியங்களை கேட்டு வெறுமனே திரும்பி கூறுவதன் மூலம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுவதற்கு பதிலாக தீமை ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் ஹே குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகிவிடுங்கள். தங்களது இந்த மனம் கோவில் போன்றது. கோவில் சதா நறுமணம் வீசுவது போன்று மனக்கோவில் தூய்மையாக ஆகின்ற பொழுது சங்கல்பமும் தூய்மையானதாக ஆகிவிடும். கோவிலில் தூய்மையான தேவி தேவதைகளின் சிலைகள் மட்டுமே வைக்கப்படுமே தவிர அசுரர்களுக்கு அல்ல. இவ்வாறு குழந்தைகளாகிய நீங்கள் தனது மனதின் அல்லது உள்ளம் என்ற கோவிலை அனைத்து குணங்கள் என்ற மூர்த்திகளினால் அலங்கரித்து விடுங்கள். அந்த குணங்கள் பற்றற்று இருப்பது, ஆசையற்று இருப்பது, பயமற்று இருப்பது, தைரியமாக இருப்பது, அகங்காரமற்று இருப்பது போன்றதாகும். ஏனெனில் இவை அனைத்தும் உங்களது லட்சியங்களே ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது மனக்கோவிலை சம்பூர்ண தூய்மையாக ஆக்க வேண்டும். எப்போது மனம் என்ற கோவில் தூய்மையானதாக ஆகிறதோ அப்போதுதான் தங்களது தூய்மையான அன்பான வைகுண்டத்திற்கு செல்ல முடியும். ஆக இப்போது தன் மனதை தூய்மையாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் மனதின் கூடவே கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். ஆனால் தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் இந்த தெய்வீக சேவை செய்ய வேண்டும். உண்மையில் சேவை என்பதன் பொருள் மிகவும் சூக்ஷ்மமானது மற்றும் ஆழமானது. யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது மட்டுமே சேவையல்ல. அவர்களுக்கு சூக்ஷ்ம ரூபத்தில் தனது யோக சக்தியை கொடுத்து அவர்களது அசுத்த சங்கல்பங்களை அழித்துவிட வேண்டும். இதுவே சர்வ உத்தமமான சேவையாகும். கூடவே தன் மீது கவனம் செலுத்த வேண்டும். வார்த்தைகள் மற்றும் செயல்களில் மட்டுமின்றி மனதிலும் எந்த அசுத்த சங்கல்பம் உருவாகிவிடக் கூடாது. அந்த அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சென்று சூக்ஷ்மத்தில் தீமை செய்துவிடும். அதன் சுமை தன் மீது ஏற்பட்டுவிடும். மேலும் அதே சுமைகள் பந்தனமாக ஆகிவிடுகிறது. ஆகையால் ஏ குழந்தைகளே, சுயம் எச்சரிக்கையாக இருங்கள். பிறகு மற்றவர்களுக்கு அதே தெய்வீக சேவை செய்யுங்கள். இதுவே
சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களது அலௌகிக்க கடமையாகும். இவ்வாறு சேவை செய்பவர்கள் தனக்கென்று எந்த சேவையும் செய்ய வேண்டி இருக்காது. தவறுதலாக ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டாலும் அதை தனது புத்தியோக பலத்தின் மூலம் சதா காலத்திற்கு திருத்தி விடுங்கள். இப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர்கள் சிறிது சைகை கிடைத்தாலும் விரைவாக உணர்ந்து கொண்டு மாறிவிடுவர். மேலும் வருங்காலத்தில் நல்ல முறையில் கவனம் செலுத்தி நடந்து கொள்வர். இதுவே விசால புத்தியுடைய குழந்தைகளின் கடமையாகும். ஹே என்னுடைய உயிர்களே, பரமாத்மாவின் மூலம் படைக்கப்பட்ட இந்த அழிவற்ற ராஜஸ்வ ஞான யஜ்யத்தில் உடல், மனம், பொருள் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் ரகசியம் மிகவும் ஆழமானது. எப்போது நீங்கள் எனது உடல், மனம், பொருள் சகிதமாக யஜ்யத்தில் ஸ்வாஹா அதாவது அர்ப்பணித்து இறந்துவிட்டேன் என்று கூறினீர்களோ, அந்த நிமிடத்திலிருந்து தனது என்று எதுவும் கிடையாது. அதிலும் முதல் உடல் மற்றும் மனதை முழுமையான முறையில் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். எப்போது அனைத்தையும் யஜ்யத்தில் அதாவது பரமாத்மாவினுடையதாக ஆகிவிடுகிறதோ, பிறகு தனக்கென்று எதுவும் இருக்க முடியாது. செல்வமும் வீணாக்க முடியாது. மனதிலும் அசுத்த எண்ணங்கள், விகார எண்ணங்கள் வர முடியாது. ஏனெனில் பரமாத்மாவிற்கு அர்ப்பணித்து விட்டீர்கள். பரமாத்மா தூய்மை, சாந்த சொரூபமாக இருக்கின்றார். இதன் காரணத்தினால் அசுத்த எண்ணங்கள் தானாகவே சாந்தியாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை மனதை மாயாவின் கைகளில் கொடுத்து விட்டால், மாயை பல விதங்களில் இருக்கின்றன. மாயை பல விதங்களில் இருக்கின்ற காரணத்தினால் பல விதமான விகார எண்ணங்களை உருவாக்கி மனம் என்ற குதிரையின் மீது சவாரி செய்ய ஆரம்பித்துவிடும். சில குழந்தைகளுக்கு இன்று வரை விகார எண்ணங்கள் வருகிறது எனில் மனதை முழுமையான முறையில் அர்ப்பணிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஈஸ்வரிய மனமாக ஆகவில்லை. ஆகையால் ஹே சர்வ தியாகி குழந்தைகளே, இந்த அழகான ரகசியங்களை புரிந்து கொண்டு காரியங்கள் செய்யுங்கள். சாட்சியாக இருந்து தன்னை பார்க்க வேண்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சுயம் கோபி வல்லபர் தனது பிரியமான கோபியருக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரின் உண்மையான அன்பு எது? ஹே உயிரானவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவரின் அன்பு நிறைந்த எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த அளவிற்கு பிரியமான மலராக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சிரேஷ்ட பரிபாலனை கிடைக்கிறது. மலரை மதிப்பானதாக ஆக்குவதற்கு எஜமானர் முட்களில் இருந்து நீக்கியே ஆக வேண்டி இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கும் யாராவது எச்சரிக்கை செய்கிறார்கள் எனில் அவர் எனக்கு பரிபாலனை செய்யும் பொருட்டு எனக்கு சேவை செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேவைக்கு அதாவது பரிபாலனைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதுவே சம்பூர்ணம் ஆவதற்கான யுக்தியாகும். இதுவே ஞான சகிதமாக ஆத்மார்த்த உண்மையான அன்பாகும். இந்த தெய்வீக அன்பில் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதை இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் முதல் தன்னையே எச்சரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பணிவான மிக இனிமையான நிலையாகும். இவ்வாறு அன்பாக நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இங்கேயே அந்த சத்யுகத்தின் தென்றலை போன்ற நாட்களை உள்ளுக்குள் உணர்வீர்கள்.
அங்கு அதாவது சத்யுகத்தில் இந்த அன்பு இயற்கையாக இருக்கும். ஆனால் இந்த சங்கமத்தில் மிக இனிமையான தருணத்தில் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கு இது மிக இனிமையான மகிழ்ச்சியான அன்பாகும். இந்த சுத்தமான அன்புதான் உலகில் பாடப்பட்டிருக்கிறது. சைத்தன்ய மலர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் நிச்சய புத்தியுடைய காரணத்தினால் உங்களது ஒவ்வொரு நரம்பிலும் சம்பூர்ண ஈஸ்வரிய சக்தி நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தியானது அவசியம் தனது தெய்வீக ஜொலிப்பை வெளிப்படுத்தும். எவ்வாறு குற்றமற்ற சிறிய குழந்தை சுத்தமாக தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறது, மேலும் தனது மகிழ்ச்சியான நடத்தையின் மூலமாக அனைவரையும் அதிகம் ஈர்க்கிறது. அதே போன்று உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்வரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் தனது அசுர சுபாவங்களின் மீது வெற்றியடைய வேண்டும். ஒருவர் கோபம் என்ற விகாரத்திற்கு வசமாகி என் முன் வருகிறார் என்பதை பார்க்கும்போது அவர் முன் ஞான சொரூபமாகி குழந்தையைப் போல் இனிய புன்முறுவல் செய்யுங்கள். பிறகு அவர் சுயம் அமைதியானவராக ஆகிவிடுவார். அதாவது மறதி சொரூபத்திலிருந்து நினைவில் வந்து விடுவார். அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சூக்ஷ்ம முறையில் அவர் மீது வெற்றியடைந்து எஜமானராக ஆகிவிடுவது. இதுதான் எஜமான் மற்றும் குழந்தைக்கான சர்வ உத்தமமான விதியாகும். ஈஸ்வரன் சம்பூர்ண ஞான சொரூபத்தில் இருக்கிறார். பிறகு சம்பூர்ண அன்பு ரூபத்திலும் இருக்கிறார். ஈஸ்வரனிடம் 2 குணங்களும் நிறைந்திருக்கிறது. அதில் முதலாவது ஞானம், இரண்டாவது அன்பு. ஒருவேளை ஒருவர் முதல் ஞான சொரூபமின்றி வெறும் அன்பு சொரூபமாக இருக்கிறார் எனில் அந்த அன்பு அசுத்த கணக்கில் கொண்டு சென்றுவிடும். ஆகையால் அன்பை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு முதல் ஞான சொரூபமாகி விதவிதமான முறையில் வந்திருக்கும் மாயையின் மீது வெற்றியடைந்து பிறகு அன்பு சொரூபமாக ஆக வேண்டும். ஞானமின்றி அன்பில் வந்தீர்கள் எனில் நிலையற்றதாகவும் ஆகிவிடும். எவ்வாறு ஒருவர் ஞானமின்றி தியானத்தில் அதாவது டிரான்ஸில் சென்றார் எனில் பல நேரங்களில் மாயையிடம் அகப்பட்டுக் கொள்கின்றார். ஆகையால் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த தியானமும் அதாவது டிரான்ஸ் கூட நூல் சங்கிலியாகும். ஆனால் ஞான சொரூபமாகி பிறகு தியானத்தில் செல்வதன் மூலம் அதிக போதையின் அனுபவம் ஏற்படும். ஆக முதல் ஞானம், பிறகு தியானம். தியான நிலையை விட ஞான நிலை சிரேஷ்டமானது. ஆகையால் ஹே குழந்தைகளே, முதல் ஞான சொரூபமாகி பிறகு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஞானமற்ற அன்பு என்பது முயற்சியாளர் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குகிறது. சாட்சி நிலை மிகவும் இனிய, ரமணீகமான மற்றும் அழகான நிலையாகும். இந்த நிலைதான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒருவருக்கு ஷரீர கணக்கு அதாவது நோய் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் சாட்சி சுக சொரூப நிலையில் இருந்து அதை அனுபவிக்கிறார் எனில் பழைய கர்ம கணக்கை முடித்துக் கொண்டு இருக்கின்றார். கூடவே எதிர்காலத்திற்காக சுகத்தின் கணக்கையும் உருவாக்குகின்றார். ஆக இந்த சாட்சியான சுக சொரூப நிலையானது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டுடன் தொடர்பு இருக்கிறது. ஆக இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் தன்னுடைய மகிழ்ச்சிகரமான நேரம் கணக்கு முடிப்பதிலேயே சென்றுவிட்டது என்று
யாரும் கூற மாட்டார்கள். கிடையாது. இதுதான் மகிழ்ச்சிகரமான முயற்சிக்கான நேரமாகும். இந்த காலத்தில் 2 காரியமும் சம்பூர்ண முறையில் நிரூபணமாகிறது. இவ்வாறு 2 காரியங்களையும் நிரூபணம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்கள்தான் அத்தீந்திரிய சுகம் அல்லது ஆனந்தத்தின் அனுபவத்தில் இருக்கின்றனர். பல விதங்களில் உள்ள இந்த விராட நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனெனில் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். முற்றிலும் நன்றியுடையதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாடகம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் பாகத்தை முழுமையான முறையில் நடிக்க வைத்து விடுகிறது. அது தவறாக கூட இருக்கலாம். அந்த தவறான பாகத்தையும் முழுமையான முறையில் நடிக்க வைத்து விடுகிறது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. கெட்டது மற்றும் நல்லது 2 திட்டங்களும் பதிவாகி இருக்கிறது. பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழுவது என்பது ஞானம் அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு நடிகரும் அவர்களது நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். எவ்வாறு சினிமாவில் பலவிதமான பெயர்களில், ரூபங்களில் நடிகர்கள் அவர்களது நடிப்பு நடிக்கின்றனர். அதை பார்க்கின்ற போது யார் மீதாவது கோபம் வருகிறது அல்லது யாரையாவது பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பது இருக்காது. இது ஒரு விளையாட்டு என்பதை அறிவீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நல்ல பாகம் கிடைத்திருக்கிறது. அதே போன்று இந்த அழிவற்ற உருவாக்கப்பட்டிருக்கும் சினிமாவையும் சாட்சியாக இருந்து ஏக்கரஸ் நிலையுடன் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். குழுவில் இந்த கருத்தை மிக நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் ஈஸ்வரிய ரூபத்தில் பார்க்க வேண்டும். உணரக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி அனைத்து ஈஸ்வரிய குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தனது லட்சிய சொரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ச்சி போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். தைரியமான ஸ்திதியை தாரணை செய்வதற்கான முக்கிய அஸ்திவாரம் பொறுத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் see. ரூஹ், என்னுடைய பிரியமான குழந்தைகளே, பொறுத்தல் என்றால் தைரியமாக இருப்பதாகும். தனது உள்ளத்தில் முதல் தைரியத்தை தாரணை செய்து அதற்கு பிறகு வெளியில் விராட நாடகத்தை சாட்சியாக பார்க்க வேண்டும். எதுவரை எந்த ஒரு ரகசியமும் கேட்கின்ற பொழுது புரியவில்லையோ அதுவரை தைரியத்தின் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். நேரம் வரும்போது அந்த தைரியத்தின் குணத்தின் மூலம் ரகசியத்தை கேட்கின்ற பொழுது ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஆகையால் முயற்சியாளர் ஆத்மாக்களே, சிறிது நில்லுங்கள் மற்றும் ரகசியத்தை பார்த்து முன்னேறி செல்லுங்கள். இந்த தைரியமான நிலையின் மூலம் முழு காரியமும் சம்பூர்ண முறையில் வெற்றியாகிவிடும். இந்த குணம் நம்பிக்கையுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிச்சய புத்தி சாட்சியாக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளுக்குள் தைரியம் மற்றும் உறுதியாக இருப்பதுதான் ஞானத்தின் பரிபக்குவ நிலையாகும். இது கடைசியில் சம்பூர்ண நிலைக்கான நேரத்தில் நடைமுறையில் இருக்கும். ஆகையால் அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு நாடக நடிகர்கள் தனக்கு கிடைத்த பாகத்தை நடிப்பதற்கு முன்பாகவே ஒத்திகை செய்கிறார்களோ அவ்வாறே பிரிய மலர்களாகிய நீங்களும் வரக்கூடிய பெரிய சோதனைகளில் யோக பலத்தின் மூலம் தேர்ச்சி ஆவதற்காக
முன்கூட்டியே ஒத்திகை அவசியம் செய்ய வேண்டும். ஆனால் அதிக காலம் இந்த முயற்சி செய்திருக்கவில்லை எனில் அந்த நேரத்தில் பயத்தினால் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஆகையால் முதல் தனது ஈஸ்வரிய அஸ்திவாரத்தை உறுதியாக வைத்து தெய்வீக குணங்களுடையவர்களாக ஆகிவிடுங்கள். ஞான சொரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் தானாகவே அமைதி ரூப நிலை ஏற்பட்டுவிடும். ஞானி ஆத்மாக்கள் ஒன்றாக அமர்ந்து முரளி கேட்கின்ற பொழுது நாலாபுறமும் அமைதிக்கான வாயுமண்டலம் உருவாகிவிடும். ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு மகா வாக்கியம் கேட்டாலும் அதன் ஆழத்தில் சென்று விடுவர். ஆழத்தில் செல்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு உள்ளுக்குள் இனிய அமைதியின் உணர்வு ஏற்படும். இப்போது இதற்கென்று அமர்ந்து முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஞான ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் இந்த குணம் தானாகவே வந்துவிடும். குழந்தைகளாகி நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமரும் போது சுத்த சிந்தனைகள் என்ற அலைகள் உருவாகின்றன. அந்த நேரத்தில் மிகவும் விடுபட்ட நிலை இருக்க வேண்டும். பிறகு தனது நிஜமான சுத்த சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் மற்ற அனைத்து சங்கல்பங்களும் தானாகவே அமைதியாகிவிடும். மேலும் மனம் அமைதியாகிவிடும். ஏனெனில் மனதை வசப்படுத்துவதற்கு அவசியம் ஏதாவது சக்தி தேவை. ஆகையால் முதல் தனது லட்சிய சொரூபத்தின் சுத்த சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். எப்போது உள்ளார்ந்த புத்தி யோகம் நியமப்படி இருக்குமோ அப்போது உங்களது இந்த சங்கல்பமற்ற நிலை தானாகவே ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான ஞான மலர் ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது லட்சிய சொரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ந்த நிலை போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, நிச்சய புத்தி சாட்சி பார்வையாளராகி இந்த விளையாட்டை சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளார்ந்த தைரியம் மற்றும் உறுதியான நிலையுடன் இருக்க வேண்டும். அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுக. ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம். நிராகார் மற்றும் சாக்கார ரூபத்தில் புத்தியின் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தை ஒரே ஒரு பாபாவோடு உறுதிப்படுத்திவிட்டால் ஃபரிஷ்தா ஆகிவிடலாம். யாருடைய அனைத்து சம்பந்தம் மற்றும் அனைத்து தொடர்பும் ஒருவரோடு இருந்தால் அவர்கள் சதா ஃபரிஷ்தாவாக இருப்பார்கள். எப்படி அரசாங்கம் செல்லும் பாதையில் இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது என்று போர்டு வைக்கிறார்கள், அதுபோல் அனைத்து பாதைகளும் தடை செய்துவிட்டால் புத்தி அலைபாய்வது நின்றுவிடும். பாப்தாதாவின் கட்டளை இதுதான். முதலில் அனைத்து புத்தியின் பாதைகளுக்கும் தடை போட்டு விடுங்கள். இதனால் எளிதாக ஃபரிஷ்தா ஆகிவிடலாம். ஸ்லோகன். சதா சேவையில் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது. இதுதான் மாயாவிடமிருந்து பாதுகாப்பிற்கான சாதனம். சதா சேவையில் ஊக்க உற்சாகத்தில் இருப்பது
இதுதான் மாயாவிடமிருந்து பாதுகாப்பிற்கான சாதனம். அவ்யக்த இஷாரா: மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். உங்களுடைய வார்த்தை மற்றும் சொரூபம் இரண்டுமே ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும், அதில் அன்பு, பணிவு, இனிமைத்தன்மையும் இருக்க வேண்டும், சத்தியத்தன்மை இருக்க வேண்டும். கூடவே சொரூபத்தில் பணிவு இருக்க வேண்டும். இந்த சொரூபத்தில்தான் பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய இயலும். பயமற்றவராக இருக்க வேண்டும், ஆனால் மரியாதை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களின் சமநிலை இருக்கும் பொழுது அதிசயம் ஏற்படும். அதன் பிறகு உங்களுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்காது, இனிமையாக தோன்றும். ஓம் சாந்தி.